ஹாய் உறவுகளே. நம்ம ஒரு லாஸ்ட் 15 டேஸா வந்து எந்த ஒரு வீடியோவுமே போடல. கண்டிப்பா வந்து எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு ரீசன் தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து குட்டி இளவரசி வந்துட்டாங்க. ஆமா, ஆக்சுவலி எங்களுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து மே 25th தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக எப்போ புஜு மே 11ஆம் தேதி வந்து பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாங்க. என்ன சொல்லலாம், நாங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 14 டேஸ் முன்னாடியே பாப்பா வந்து வந்துட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக 11th அன்னைக்கு சண்டே டைம், அந்த டைம் மார்னிங் ஒரு 5:30க்குலாம் எனக்கு வந்து பனிக்கூட உடஞ்சிருச்சு. ஆக்சுவலி மார்னிங் 5:30 நாங்கெல்லாம் எப்பயுமே தூங்கினோம்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் எந்திப்போம். நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு இவங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து கத்துறாங்க. ஒரு 4-5 தடவை வந்து புஜு புஜுன்னு கத்திருக்காங்க உள்ளுக்குள்ள இருந்து. எனக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் லாஸ்ட் டைம் தான் வந்து கேட்டுச்சு. அப்புறம் தான் கடன்னு போய் பார்த்தா ரொம்ப இது அந்த பனிக்கடம் உடஞ்சி அப்படியே கடன்னு நான் ஒரு 5:30க்குன்னா அங்கேருந்து ஒரு 1 ஹவரில் எல்லாருமே அம்மா எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி ஆட்டோ பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 6:30க்குலாம் போயிட்டோம். ஆமாம், ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் நடந்து போகிற வரைக்குமே இது எனக்கு உடைய போகுது, பேபி வர போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அவேர்னஸுமே எனக்கு கிடையாது. கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் அப்படியே பனிக்கூட உடஞ்சி வந்துருச்சு. நானும் அது என்ன யூரினா இருக்குமோ அந்த மாதிரிலாம் நான் வந்து நினச்சேன். ஆனால் அது தண்ணியே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிங்கிறதுனால நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஆனால் எங்கள் அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பனிக்கூட உடஞ்சதுன்னா அது தண்ணி வந்து கொஞ்சம் யூரின் மாதிரி தான் வரும் அப்படின்னு. கரெக்டாக எனக்கு லைட்டாக பிளட்டு கலந்த மருந்து மாதிரியும் இருந்துச்சா. அப்போதான் தெரிஞ்சது இது பனிக்கூட உடஞ்சிருச்சு. நானும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து புஜு புஜுன்னு கத்துறேன். இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த அன்னைக்கு நைட்டு வர லேட்டாக தான் தூங்கியிருந்தோமா, அதனால இவங்களுக்கு தூக்கம் தெரியவே இல்லை. ஒரு 5 டைம் கூப்பிட்டக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாங்க. ஆமாம், நாங்கள் பேசிட்டு அப்படியே ஒரு 2 மணிக்கு நைட்டை தூங்க ஆரம்பிச்சோம். திடீர்னு இவங்க பாவம் இவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுவும் ரொம்ப நல்லது தான். என்ன சொல்லலாம். ஆமாம், அப்புறம் பாப்பா வந்து எங்களுக்கு வரப்போறாங்கன்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஹாஸ்பிட்டல் வேகமாக போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து சரி வலி ஊசி வந்து போட்டுக்கலாம் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வலி ஊசி போட்டு இன்னும் கொஞ்சம் வலி நல்லா வரும். வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா பாப்பா நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அது ப்ராசஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வரைக்குமே அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஊசி போடுறாங்க, அந்த இனிமான் கொடுத்து நரம்பு வழியாக ஏற்றுறாங்க. நிறைய ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக வந்து ட்ரை பண்ணாங்க. இவங்களுக்கும் வலிக்குது, கதறாங்க ஹாஸ்பிட்டலே படுத்துட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி இவங்களால பண்ண முடியல. அந்த டைமில் வந்து நார்மல் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. நானும் ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எப்படியாவது நார்மல் டெலிவரி தான் பண்ணிடணும், சிசரியன் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி. அதுவும் இல்லாமல் நார்மல் பேபி டெலிவரி பண்ணால் ரெக்கவரி டைமு ஒரு 10 நாளில் ரெக்கவரி ஆகலாம் அப்படிலாம் வந்து இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்கும்போது வந்து சொல்லியிருந்தாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 3 மந்த்து அவங்க ரெடியாக ஆகுறதுக்கு எடுத்துக்கும் டைம். 3 மந்த் அது எடுத்துக்கும். ஆனால் இது நார்மல் டெலிவரி பண்ணால் வித்தின் ஒரு 10 days to 20 daysக்குள்ள வந்து ஓரளவுக்கு நார்மலாக ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதை நம்பிட்டு சரி நாங்களும் ஆமாம் கண்டிப்பாக நம்மளும் நார்மல் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனால் என்னால் பண்ண முடியல. அந்த அன்னைக்கு எனக்கு வந்த பெயின் வந்து சீரியஸாக தாங்க முடியல. என்னால் முடியலன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நார்மல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்களால வந்து முடியல. அது ஏன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எதுவுமே வந்து அந்த 8 மந்த்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணல. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு தடவை 2 தடவை பண்ணியிருப்போம், அவ்வளோதான். பட் வேற எதுவுமே பண்ணல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த டைம்ல ரொம்ப பயந்துட்டாங்க இவங்க. ஆக்சுவலி என்கிட்டயே கூப்பிட்டு சொல்றாங்க, அவ்வளவுதான் புஜு எனக்கு ஏதாவது ஆயிரும், நான் எனக்கு செத்துருவேன் இருக்குது, பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க. கூப்பிட்டே சொல்லிட்டேன், இல்ல புஜு என்னால முடியாது, நார்மல் பண்றதுன்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆயிரும், ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் அப்படின்னு நானே கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனால தான் சரி இவங்களால இவ்வளோ தூரம் முடியல அப்படிங்கிறதுனால அடுத்து வந்து அவங்க ஃபார்மாலிட்டி படி வந்து டாக்குமெண்ட்லாம் நீட்டினாங்க. கையெழுத்து போட்டு ஆப்ரேஷனே இது பண்ணி இவங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பிவிட்டோம். ஆமா, அப்ப போகும்போதுமே எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆப்ரேஷன் எப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பயமும் இருந்துச்சு.
ஆனால் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு மயக்க ஊசி வந்து போட்டுட்டாங்க. நான் முதுகில் தான் போடுவாங்களோன்னு பயந்துட்டேன். அது வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து கையிலே முன்னாடி எனக்கு குளுக்கோஸ் போடுறதுக்கு அந்த ஒரு ஊசியெல்லாம் போட்டிருந்தாங்களா, அதுலேயே வந்து எனக்கு போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து சரி இதுலேயே போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அது போட்டது தான் அவளுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் கையில் வந்து குழந்தை இருந்தாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வரும்போது இறுதி தங்கம், நீ ஹாஸ்பிட்டல் அந்த இதுக்குள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் எங்கள் அம்மா உங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பகுன்னு இருக்குது. ஐயோ என்ன ஆச்சு, ஏதாவது ஆயிருமா அப்படின்ட்டு. சரி அது ஒரு டவுட்டே பண்ணோன்னு, என்ன குழந்தைன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. அதனால சரி என்ன குழந்தை இல்லைங்க அந்த திங்கிங்லேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐயோ நமக்கு பிடிச்ச மாதிரி கேர்ள் பேபி இருமா, என் செல்லத்துக்கு பிடிச்ச மாதிரி பாய் பேபி இருமான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அங்கேருந்து ஒரு நர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க. தேவி ஹஸ்பண்ட் யாருங்க அப்படின்னாங்க. நானும் அப்படின்னு போனேன். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா ஏண்டி 10 மாசமா எதிர்பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு கமெண்ட் ஃபுல்லா பாய் பேபின்பாங்க. அதான் அதுக்கப்புறம் ரொம்ப 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 ஹாப்பி. அது சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பாப்பாவை பார்த்தேன். செம்ம க்யூட்டாக அழகாக சமத்தாக இருந்தாங்க. அப்படியே பாப்பாவை பார்த்துட்டு வெளியே வந்தேன். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பாப்பாவுக்கு தூக்கிட்டு வந்து என் கையில் அழகாக கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் பாப்பாவை வச்சு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour, அதையும் தாண்டி ஒரு 1/2 hour கழிச்சு தான் வந்து மேடம் வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணி எங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதான் அப்போ கூட எனக்கு சரியாக எந்த ஞாபகமே இல்லை. கண்ணு வந்து லைட்டாக திறக்க முடியல. பட் பேசுறதெல்லாம் வந்து எனக்கு கேட்டுச்சு. சுற்றி பேசுறதெல்லாம் வந்து எனக்கு கேட்டுச்சு. உள்ள சரி தேவி எப்படிங்க இருக்கிறா, தேவிக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். அவளை வெளியே அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி அதில் லைட்டாக இழுத்துட்டு வந்து காமிச்சாங்க. நான் அப்போ சொல்கிறேன், செல்லம் நமக்கு வந்து கேர்ள் பேபி டேட் லிட்டில் பிரின்சஸ் தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறேன். இவங்க அந்த டைம்லேயுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி மயக்க ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நமக்கு பாய் பிறக்கலையா அப்படிங்கிற ஒரு மாதிரி. எனக்கு வந்து பாய் பேபின்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ பாய் பேபி தான்ட்டு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக. ஏன்னா இவங்க ஃபேமிலியில் 3 பேருமே வந்து பொண்ணுங்க தான். இவ தான் பெரிய அக்கா. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியாகவே எல்லாருமே வந்து பசங்க தான். சின்ன வயசுலேருந்தே ஏதாவது அடாப்ட் பண்ணலாமா பெண் குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது மைண்ட் செட்டு. இப்போ தான் ரொம்ப 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 ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஆமாம். அப்புறம் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க, சி செக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பீங்க. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் வந்து நம்மளை வந்து நடக்க சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் 24 ஹவர்ஸ் ஆனதுமே கொஞ்சம் நீங்கள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்க சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வாக்குங்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் நடக்கவே முடியல. நான் நடக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை நடக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அவங்களோட சப்போர்ட்னால அப்படியே மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடக்க ஆரம்பித்தேன். ஆமாம் ஃபஸ்ட்டு அந்த ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து உள்ளே வந்து பெட்டில் போட்டாங்க. படுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த யூரின்ல எதுவுமே போக முடியாது. டியூப் அது இதுன்னு மாட்டிடுவாங்க. குளுக்கோஸ் தான், சாப்பாடு எதுவும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours இப்படி தான் போச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து இவங்களை வந்து நீங்கள் நடக்கணும், லைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து நடக்க ட்ரை பண்ணுங்க, நடந்தீங்கன்னா தான் அந்த ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்னாங்க. அப்போதான் வீட்டுக்கும் விட முடியும். இவங்க ஃபர்ஸ்ட் நாள் தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க நடக்கிறதுக்கு. ஆனால் வந்து முடியலை. ஒவ்வொரு சுக்கும் அப்படியே பயந்து அது இவங்களுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. இன்னொன்று பயம், நான் ரொம்ப பயந்துருந்தேன். நார்மல் டெலிவரி பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப எனக்கு பெயின் வந்துருச்சா. அந்த பெயினை பார்த்துட்டு ஐயோ வேணவே வேணாம், இந்த மாதிரி நார்மல் தான் நீ என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா எல்லாருமே. எங்கள் அம்மாயி வேற வழியில நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாயி வந்திருந்தாங்களா, இதெல்லாம் வலியே இல்லைம்மா, வலியே பிடிக்கலையே பிள்ளைக்கு அப்படின்னாங்க. எனக்குன்னா சரியான கோவம். என்னடா அது வழியில கத்திட்டு இருக்கேன், வழியே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரியான இது. அவங்க என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு வலி தாங்க முடியல அந்த டைம்ல. ஆனா நாங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 4 days இருந்தோம். நீட்டா என் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லா பராமரிச்சு எப்படி இவ தேவி வந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பால் கொடுக்கறது எப்படி, அப்புறம் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பால் கொடுக்கணும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சொன்னாங்க. சொல்லிட்டு அழகா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நாங்க எல்லாருமே குழந்தைய தூக்கிட்டு அப்படி ஆட்டோ பிடிச்சி
வீட்டுக்கு ஹாப்பியா வந்துட்டோம். ஹாப்பியா வந்துட்டோம். ஆனா நார்மல் டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா புஜோ கண்டிப்பா நான் செகண்ட் பேபிக்கு ஒத்துருக்க மாட்டேன். இதுக்கு மேல நான் என் வாயில இருந்து அந்த நார்மல் டெலிவரிங்கிற வார்த்தையே வராதுடி. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். இவ எப்படி கதறினாங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப 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 அது புஷ் பண்ணுவா. இனிமே வேற கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னமோ வயிற்று நல்லா புரட்டுமாமா, நல்லா உந்துற மாதிரி புரட்டுமாமா. இவ ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கதறினா. எனக்கு ஐயோ என்னடா இது விட முடியாம நார்மல் டெலிவரி என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் ஆப்ரேஷன் போனாங்க, 1/2 hourல வந்துட்டாங்க. ஆனால் 3 month வந்து இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த நார்மல் டெலிவரியை விட ஆப்ரேஷன் எனக்கு சேஃபாக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு நிஜமாலுமே நீ நார்மல் பண்ணுன்னு சொல்லியிருந்தா செகண்ட் பேபி கண்டிப்பா நான் வேணாம்னு சொல்லியிருப்பேன். இன்னையோட பாப்பாவோட நான் வீட்டுக்கு வந்து 2 week கிட்டத்தட்ட ஆகுது. ஸோ என் செல்லம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டாங்க. ஆமாம், ஓரளவுக்கு இப்போ நான் க்யூர் ஆகிட்டேன். பாப்பாவும் நல்லா இருக்கா, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ரொம்பவே குஷியில் இருக்காங்க, பொண்ணு வந்துட்டாங்க. ஆமாம், இனிமே குஷி தான். இப்போ பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. ஆக்சுவலி பாப்பாவோட ஃபேஸ் ரிவீல் வந்து பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம், ஆக்சுவலி வீட்டில் உங்களுக்கே தெரியும், எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபேஸ் ரிவீல் வந்து ஒரு அதுக்கான நேரம் அமையும் போது கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். அது தப்பாக எடுத்துக்காதீங்க எப்படி சொல்கிறேன்னு. இப்போ வந்து பாப்பா தூங்குறாங்க. இவங்களை வந்து நான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கேன். ஆக்சுவலி இவளை வச்சிருக்கிறது ஒரு டைம் பாம்பை கையில் வச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமாம், சமத்து ஃபோட்டோ கட்டக்கூடாது. ஃபோட்டோ காட்டில் அப்படியே லைட்டாக இருக்கிறேன். ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான் உறவுகளே. சீக்கிரமா ஒரு கிம்பில் வாங்கலாம் செல்லக்குட்டி. பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது. அதனால தான் 2-3 தடவை அப்படியே கட் பண்ணி வீடியோ அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆனா சமத்தா தூங்கிட்டு பாறேன் செல்லக்குட்டி. கண்டிப்பா பாப்பாவோட ஃபேஸ் வந்து நாங்க ஒரு நல்ல நாள்ல வந்து ரிவீல் பண்றோம். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது ஐ திங்க் நாங்கள் பேர் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேர் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஆராத்யா. என்ன சொல்லலாம்? ஆராத்யா. இல்லடி, ரிவீல் பண்ணலடி சொன்னேன். ஐயோ சரி, இது எப்படி இருந்தாலும் ஃபுல் வீடியோ கம்மி பேர் தான் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் தனியாக ஷார்ட்ஸில் போடுவோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து இதனால தான் வீடியோ போடாமல் இருந்தோம். இதுக்கப்புறமேட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ கீப் வாட்சிங். எஸ், அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்டி ஃபேம் vlogs. டாடா பை பை, see you. இப்போ எங்கள் குட்டி தங்கத்தோடு இருக்கோம் நாங்கள்.